அஸ்ஸலாமு அலைக்கும். டியூஸ்டே மினி விலாக் பார்க்கலாமா? இன்னைக்கு லஞ்சுக்கு என் பையன் தான் மெனு சொல்லியிருந்தான். சிக்கன் கீமாவும், சிக்கனில் கோலா உருண்டையும் வேணும் சொல்லியிருந்தான். பட் இன்னைக்கு வீட்டில் சிக்கன் இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக தான் இந்த சோயா யூஸ் பண்ணியிருந்தேன். 10 நிமிஷம் வெந்நில போட்டு சோயாவை நல்லா பிழிஞ்சு எடுத்து மிக்சியில் பல்ஸ் மோடில் அடிச்சு எடுத்தோன்னா கீமா மாதிரி கிடச்சிரும். இல்லை கோலா உருண்டை செய்கிறதுக்கு பாதிக்கும் கீமாவுக்கு பாதிக்கும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து கோலா உருண்டைக்கு தான் மசாலாலாம் போட்டு வச்சுருக்கேன். சொல்லி நம்ம சிக்கன் குருமா எப்படி தாளித்து விடுவோமோ அதே மாதிரி தாளித்து அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சோயா வந்து சேர்த்துறோன்னா கீமா வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ சைடு குழம்பு தாளித்து விட்டுட்டு ரைஸு அப்புறம் அவரைக்காய் பொரியல் இதெல்லாம் வச்சாச்சு. ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிச்சேன்னு நினைக்கும் போது தான் என் பொண்ணு எனக்கு பெரிய வேலையாக ஒன்று வச்சுட்டா. அதுக்காக பெருஞ்சீரகம் எடுத்து தாளிச்சுட்டு அதை குழம்பு தாளித்து முடிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப்லேயே வச்சுட்டேன். அவள் எடுத்து அதை அப்படியே கீழே போட்டு உடச்சிட்டா. மேலேருந்து கீழே உள்ள ஸ்பீடில் கண்ணாடி அங்கங்கே சிதறிச்சு. நீ என்னம்மா வேலை பார்க்குற, நான் உனக்கு எக்ஸ்ட்ரா வேலை வைக்கிறேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். லஞ்ச் மெனு என்னென்னு பார்க்கலாமா? சுட சுட ஒயிட் ரைஸ், சோயாவில் கீமா, சோயாவில் பால்ஸ், அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல். வீடியோ பிடிச்சா ஃபாத்தி சப்பையில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.